ஹலோ டியர்ஸ், வெல்கம். உங்கள் கையில் இருக்கிற இந்த கீ தான் உங்கள் வீட்டோட செக்யூரிட்டி. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அதோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கான கீ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்க போகுது. உங்கள் வீட்டோட கீ உங்ககிட்ட இருக்கிற வரை தான் சேஃப். அண்ட் அது மிஸ் ஆகி இன்னொருத்தர்கிட்ட போகும்போது உங்களுக்கு தெரியாமலே உங்கள் வீட்டோட லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே போக முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும், வேணுங்கிறத எடுத்துக்க முடியும். இதே மாதிரி தான் நாமெல்லாம் இன்டர்நெட்டில் வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸ், கூகுள் டிரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ், சோசியல் மீடியாவில் இருக்கிற உங்களை பற்றின ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறது உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ். உங்களோட கீயை தவறுதலாக மிஸ் பண்ணுற மாதிரி உங்களோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வரும்போது இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அக்சஸ் பண்ண முடியும். எதுக்காக இந்த எக்ஸாம்பிளை கொண்டு வரோம்னா, ஒரு அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற செஷனில் என்னெல்லாம் பண்ண முடியும். தென் நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே மாதிரியான ஃபார்மேட்டில் வைக்கிற பாஸ்வேர்ட்ஸ்லாம் மற்றவங்களால ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருந்தாலும் நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டு வச்சு தான் அதுக்கான என்ட்ரியை பிளாக் பண்ண முடியும். இதெல்லாம் ஓவராலாக புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் லாகின்க்கு பின்னால் இருக்கிற பேசிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வர செஷன்ஸில் நாம் இதோட டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ், செக்யூரிட்டி அண்ட் ஹேக்கிங்லாம் பற்றி பார்க்கலாம். ஆத்தென்டிகேஷன்னு சொல்கிற லாகின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்படி உங்கள் வீட்டோட லாக்கை ஓப்பன் பண்ண கரெக்டான கீ யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். அது கரெக்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷனை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸை நான் அகைன் பார்க்கணுன்னா கரெக்டான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டோட அக்சஸ் உங்களுக்கு இருக்குது, இல்லை நீங்கள் தான் ஓனர்னு ஆத்தென்டிகேட் பண்ண நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மெத்தட், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஆர் யூசர் நேம்ங்கிற யூனிக் ஐடி வச்சு அதுக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறது. இது பேசிக்கான மெத்தட். இதோட அப்ளிகேஷன் செக்யூரிட்டியை பிரேக் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ண இதுக்கு மேல ஒரு லேயர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்தாங்க. அதுதான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். கரெக்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் ஆர் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணி அதுவும் மேட்ச் ஆகுதான்னு வெரிஃபை பண்றது. இது மூலமா இன்னும் செக்யூர் பண்ண முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இதுல கூட 100% அந்த அக்கௌண்டோட ஓனர் தான் லாகின் பண்றாங்களான்னு வெரிஃபை பண்ண முடியாம இருந்தது. இதோட அடுத்த லெவல் தான் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன். ஒரு இண்டிவிஜுவலோட ஃபிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் வச்சு அவங்களுக்கு இந்த அக்கௌண்டோட லாகின் அக்சஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது. அதாவது ஒரு அக்கௌண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த பர்சனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஐரிஸ், ஃபேஸ் ஆர் வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைமில் லாகின் பண்ணும்போது டேட்டா பேஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோட மேட்ச் பண்ணுறது. இப்போ மேலே பார்த்த எல்லா டைப்ஸும் ஒரு டைம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் லாகின் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணும். மேட்ச் ஆனால் லாகின் பண்ண அலோவ் ஆகும், இல்லைன்னா அன்ஆத்தரைஸ்ட்னு பிளாக் ஆகிடும். இதில் அடுத்ததாக ஆத்தரைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு இன்னும் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஆத்தென்டிகேட்னு சொல்றது ஒரு டைம் அவங்களோட கிரெடென்ஷியல்ஸை கொடுத்து வெரிஃபை பண்றது. வெரிஃபை பண்ணதுலேருந்து இருக்கிற செஷன்ஸ்ல யூஸ் ஆகிறது தான் ஆத்தரைசேஷன். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்மளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ் ஆர் ட்ரெயின் எடுத்துக்கலாம். நீங்க பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் உங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கான அமௌண்ட்டை கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறீங்க. அந்த டிக்கெட் நீங்க பஸ்ல இருந்து உங்க டெஸ்டினேஷனுக்கு போகிற வர வேலிட். நடுவில் யார் செக்கிங் வந்தாலும் இந்த டிக்கெட் தான் காமிக்க போறீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கரெக்டான லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை ஆன அப்புறம் உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த செஷனில் நீங்கள் இருக்கிற வர இல்லை லாக் அவுட் ப்ரெஸ் பண்ணுற வர இந்த டோக்கன் வேலிட். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் இந்த டோக்கன் தான் பாஸ் ஆகும். இந்த டோக்கன் வேலிடாக இருந்தாலே உங்களை அக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும். இந்த டோக்கன் வேலிடேஷனுக்கு நேம் தான் ஆத்தரைசேஷன். இதை பேஸ் பண்ணி தான் லாகின் பண்ண யூசரோட அக்சஸ் வேலிடேட் ஆகும். சென்னை டு திருச்சி பஸ் டிக்கெட் எடுத்துட்டு மதுரை வர டிராவல் பண்ண ரைட்ஸ் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைச்ச ஆத்தென்டிகேஷன் டோக்கன் வச்சுட்டு உங்களுக்கு லிமிட்டடாக இருக்கிற டேட்டா மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். லாகின்ல இருக்கிற ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் இவ்வளவுதான். இதை பேஸா வச்சு நாம நெக்ஸ்ட் வர செஷன்ஸ்ல செக்யூரிட்டி பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வர பார்த்த இந்த பேசிக்ஸ்ல இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வர செஷன்ஸ்ல பார்க்கலாம். தென் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நியூ டாபிக்ஸும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.